இந்த காணொளியில் மத்திய அரசு வழங்கக்கூடிய இஸ்கேன் பாட் ரிமூவல் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லா அப்ளிகேஷனும் என்னென்ன பெர்மிஷன், கேமரா, ஸ்டோரேஜ், கான்டாக்ட், இதில் என்னென்ன பெர்மிஷன்லாம் அது யூஸ் பண்ணுதுங்கிறத பார்க்குறதுங்கிறத இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இஸ்கேன் சர்டின் பாட் ரிமூவல் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு தேவையான பெர்மிஷன் கேட்கும். அதையும் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆன் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ உள்ளே வந்ததும் கிராண்ட் ஆக்சஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இஸ்கேன் பாட் ரிமூவல் டூல் இருக்கும். அதை பெர்மிஷனை வந்து ஆன் பண்ணிக்கிறங்க. ஆன் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரைவசி அட்வைசர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து எதெல்லாம் ரிஸ்க்கான அப்ளிகேஷன், எதெல்லாம் லோ ரிஸ்க்கான அப்ளிகேஷனுங்கிறத வந்து காட்டும். அதில் வந்து ரிஸ்க்கான அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து அப்ளிகேஷனே வந்து ஹை ரிஸ்க்குன்னு காட்டிருச்சு, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து லோ ரிஸ்கில் நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கேமரா, கான்டாக்டு, ஸ்டோரேஜ், கால் லாக்ஸு, லொக்கேஷன், மைக்கு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் உங்களோட கேமரா, ஆடியோவை மானிட்டர் பண்ணுதுன்னா அதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட லோகோ வந்து லெஃப்ட்டில் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஃபோனில் 2 ஹை ரிஸ்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரு, இந்த கேப்கட் வந்து இந்தியாவில் பேன் பண்ண அப்ளிகேஷன். ஸோ அதனால் இது ரெண்டையும் வந்து ஹை ரிஸ்க்குன்னு காட்டுது. இதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த காணொளியை ஷேர் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுங்கள்.